ஹாய் அண்ட் ஹலோ சோல்ஜர்ஸ் யாரோ இப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு கலெக்ஷன் வச்சு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஐடி தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஐடி பார்த்தீங்கன்னா ஓல்டு கலெக்ஷன் வந்து பஞ்சமே இருக்காது. இந்த எடுத்தோன்னு நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ரொஃபைல்லேருந்து ஆரம்பிச்சுப்போம். ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6 லெவலில் இருக்குது. லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 8K லைக்ஸ் இருக்குது. பேட்ஜ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் ஒரு 8 to 10 போட்டிருக்காரு ஓல்டு பாஸு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 6 இயர் ஓல்டு அக்கௌண்ட் தான். நம்ம வந்து கன் கலெக்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவோம். கன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு SM416 இருக்குது. யூனிகான் AK இருக்குது. ஸ்கார்க்கு பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் ஸ்கின் வச்சிருக்காரு. ரோசாவுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ் ஸ்கின் இருக்குது. எக்ஸமேட் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. A94க்கு இந்த ஒரு ட்ரீம் ஸ்கின் தான். சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர்னா ஆனால் இது ஒரு ஓபியான கன் ஸ்கின் தான். ஃபேமஸ் அது இது மற்றதுக்கு ஓரளவுக்கு ஸ்கின் எடுத்து வச்சிருக்காரு. சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. M14 பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ். SKS பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். SVD பார்த்தீங்கன்னா சிங்கிள் மேகசின். இதுக்கு இன்னும் ஒரு நல்ல ஸ்கின் எடுத்து வச்சிருந்துருக்கலாம். உட்பேக்கர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர். AC80க்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் இருக்குது. மிஷின் கன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர். இதுக்கு ஒரு டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். எல்லாத்துக்கும் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு தலைவர் வந்துட்டு எல்லா ரேட் ஆஃப் ஃபயர்ஸ்க்கு வந்து எடுத்து வச்சிருக்காரு. UMPக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்ட் ஆஃப் ஆர் இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஈவோ UMP. யார் யாருக்கெல்லாம் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஈவோன்னு தெரியுமோ தெரியாதோ அதை அப்படி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்துட்டு ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஈவோ ஸ்கின்னு. MP5 பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். MP40 பார்த்தீங்கன்னா போக்கர் லாஸ்ட் ப்ளூ போக்கர் இருக்குது. அது இல்லாமல் கார்னிவல் MP40 இருக்குது. அப்புறம் வந்துட்டு இன்டர்லேண்ட் MP40 இருக்குது. P90 பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். ஆக்சுவலாக வந்துட்டு P90 ஸ்கின் இல்லாத காலத்தில் இந்த ஸ்கின் ஒரு ஓபியான ஸ்கின்னு. இதை வச்சுட்டு எத்தனை பேர்ட்டு இந்த அடி வாங்கியிருக்குன்னு வந்துட்டு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. தாம்சன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்குபேட்டர் தாம்சன் இருக்குது. மேக்டன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீயாக கொடுத்த ஸ்கின்னு. பைசனுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. ஷார்ட் கன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்குபேட்டர் க்ரீன் M10 இருக்குது. இது யாருக்கெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இன்குபேட்டர் வந்துட்டு வந்த காலத்தில் வந்துட்டு மோஸ்ட்டாக டாப் எடுக்கிறத விட க்ரீன் எடுத்தீங்க தான் அதிகம். ஏன்னா வந்து க்ரீனுக்கு ஃபேன் பேஸ் அப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸ்பேஸுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ். டபுள் பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தீம் ஸ்கின் சிங்கிள் டேமேஜ் டபுள் அக்யூரசி. இது பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் பேரட்டுக்கு ஈக்குவலான பவர் தான். பட் தான் அந்தளவுக்கு இதை இந்த அக்கௌண்ட்டில் ஒரு மைனஸ் என்னென்னா டபுள் பேருக்கு மட்டும்தான் ஒரு ஒர்த்தான ஸ்கின் இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்துட்டு இந்த கன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து டீசெண்டாகவே இருக்கும். நீங்கள் வந்துட்டு குறை சொல்கிற மாதிரி இருக்காது. டபுள் பேரல் மட்டும்தான் ஒரு மைனஸே. மற்றபடி நீங்கள் பண்டில் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆயிருவீங்க. மீடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 16 இருக்குது. பேன் பார்த்தீங்கன்னா 16 இருக்குது. பெராங்க் ஒரு 13 இருக்குது. பேட்டு 16 இருக்குது. கட்டானா வந்துட்டு ஓல்டு ஃபயர் கட்டானா இருக்குது. இப்படி இப்போதைக்கு கட்டானா யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை லாபியில். பட் இருந்தாலும் இந்த லாபியை ஸ்டைல் மாற்றுறதுக்கு முன்னாடி ஃபயர் கட்டானா வந்து ஒரு மாதம் கையில் பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கெத்தாக இருக்கும். ஃபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்டு எதுவும் கிரனேடும் ஒரு 28 கிரனேடு. இல்லை வால் பார்த்தீங்கன்னா ஒரு 14 வால்ஸ் வச்சிருக்காரு. வேலட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு ஒரு 357 வச்சிருக்காரு. இதில் வந்துட்டு மெயினாக இருக்கிறது மட்டும் பார்ப்போம். மெயினாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ப்ளே பாய் இன்குபேட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு டாப்புக்கு அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிறது வச்சிருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு RJ ராக்கோட ஷர்ட்டு, ப்ளூ ஆர்டிக் பண்டிலு, அது இல்லாமல் ஆஞ்சலிக் ஃபண்ட் வச்சிருக்காரு. அப்புறம் சீசன் 10 கோல்ட் டிஷர்ட் வச்சிருக்காரு. பிளட் சாமுரை பண்டில் வச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஓல்ட் டிஷர்ட்ஸ் இருக்குது. இது வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் இந்த டிஷர்ட் எந்த எலைட் பாஸில் வந்ததுன்னு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் உங்கள்கிட்ட டோட்டலாக 2 கேள்வி கேட்டிருந்தேன். என்னென்ன கேள்வி பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் UMP அந்த UMP தான் ஃபஸ்ட்டு யூஸ்க்குன்னு தெரியுங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கன்னா, அப்புறம் வந்துட்டு இப்போ இந்த டிஷர்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் எந்த எலைட் பாஸ் தெரியுமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது இல்லாமல் நிறைய ஓல்டு டிஷர்ட்ஸ்லாம் வச்சுருக்காரு. அந்த சண்டே டு சாட்டர்டே வச்சிருக்க டிஷர்ட்லேயும் ஒரு 4 கலெக்ஷன் வச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எலைட் பாஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டு வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு தரமான வந்துட்டு டைமண்ட் ராயல் பண்டில்ஸ் யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ எனக்கு தெரில, தெரிஞ்சவங்களாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு லைக்கு போட்டுட்டு பாருங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓல்டு ரேங்க் டிஷர்ட், ஓல்டு எலைட் பாஸ். அப்புறம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இது ஒரு வந்துட்டு டைமண்ட் ராயல் தான். ஆக்சுவலி தலைவர் வந்து டைமண்ட் ராயலில் வந்துட்டு செலவு பண்ணாமல் எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஃபுல்லாமே நார்மல் கலெக்ஷன் தான், சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் வந்துட்டு ஓல்டு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளட் சாமுராய், ஆர்டி க்ளூ பண்டில், அப்புறம் வந்து ஓல்டு ரேங்க் டிஷர்ட்ஸ் அது மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் 8 கோல்டு, சீசன் 12 கோல்டு டிஷர்ட் வச்சுருக்காரு. அப்புறம் சீசன் 11 கோல்டு டிஷர்ட், அப்புறம் சீசன் 8 கோல்டு டிஷர்ட், சீசன் 8 கோல்டு டிஷர்ட்டில் வச்சுருக்காரு. அப்புறம் வந்துட்டு ஆஞ்சலிக் பேண்ட் இருக்குது. அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் டான்டடானா அப்புறம் இது ஒரு கிறிஸ்மஸ் ஃபுல் பண்டில் இருக்குது. எமௌண்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹார்ட் எமௌண்ட் இருக்குது, டீ எமௌண்ட் இருக்குது, அப்புறம் இந்த ஒரு ஓல்டு எமௌண்ட் இருக்குது. அனிமேஷன் எதுவும் இல்லை, அது மாதிரி லுக் சேஞ்சர் எதுவும் இல்லை. சரி கைஸ், இந்த அக்கௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இந்த அக்கௌண்ட் எடுத்துகிட்டு வரலீங்கன்னா
எனக்கு தெரிஞ்சு இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும் தான் இருக்க கலெக்ஷன் பார்க்கறதுக்கு. பட் இருந்தாலும் அடுத்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தரமாகவே நான் எடுத்துகிட்டு வரேன். இன்னொரு அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, அது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், பை கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரலும் நான் இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து ஜூட் ஆகுறேன். பாய்.